எல்லாருக்குமே வணக்கங்க. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவோட பெட்ரோல் தேவையை தீர்க்கிறதுக்காக குரூடாயில ஏற்றிட்டு வந்த இந்தியாவோட கார்கோ ஷிப்பை ஈரானோட ஐஆர்ஜிசி ராணுவம் கல்ஃப் ஆஃப் ஓமன் கடல் பகுதியில் வச்சு அந்த கப்பலை மூழ்கடிச்சிருக்காங்க. அந்த கடல்ல என்ன நடந்தது, இது இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்ன்றத இந்த வீடியோவில் நம்ம டீடைல்டா பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவோட எனர்ஜி கிரைசிஸ் ஏற்பட போதுன்னு இந்திய பிரதமரே சொல்லிருக்கக்கூடிய நிலைமையில ஆசியாவிலையும் அதே மாதிரி வளைகுடா பிராந்தியத்தில் ஈரான் போர் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது, ட்ரம்ப் என்ன இதுல பண்ணிட்டு இருக்காருன்றதையும் இந்த வீடியோவில் நம்ம டீடைல்டா பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கங்க, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மக்களுக்கு பயன் தர சில புத்தகங்களையும் நாங்க டேக்டு ப்ராடக்ட்ஸா கொடுத்திருக்கோம், அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், மேற்காசிய போர்ன்றது இந்தியா வரைக்கும் இப்போ வர ஆரம்பிச்சிருக்குது. இந்த போர் இந்தியாவில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குதுன்றத நம்மளால ஏப்ரல் மாசம் வரைக்கும் பெருசா உணர முடியலங்க. இப்போ மே மாசத்துல அதோட தாக்கத்தை நாம கொஞ்சம் கொஞ்சமா உணர ஆரம்பிச்சிருக்கிறோம். அதுக்கேற்ற மாதிரி சில நாட்களுக்கு முன்னாடி இந்திய பிரதமர் மோடி அவர்கள் என்ன விஷயத்த பேசியிருந்தாருன்னா, உலக மக்கள் இன்னைக்கு காலகட்டத்தில் வளர்ச்சி அடைந்த சமுதாயத்தில் வாழ்ந்துட்டு இருந்தாலும் இப்பவும் போர்களை மட்டும் உலக நாடுங்க தவிர்க்க மாட்டாங்க. அதோட வெளிப்பாடா இப்போ வளைகுடா பிராந்தியத்தில் ஈரான் அமெரிக்கா நாடுகளுக்கு நடுவுல உக்கிரமா போர் நடந்துட்டு வருது. இப்படி நடக்கிற இந்த மேற்காசிய போர் இந்தியாவில் எனர்ஜி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை அதிகமா ஏற்படுத்திக்கிட்டு இருக்குதுன்றத நான் தெரிவிக்கிறேன்னு இந்திய பிரதமர் அவர்கள் பேசியிருக்காருங்க. இந்தியாவில் பெரும்பகுதி மக்கள் காது குத்தல்ல தொடங்கி கல்யாணம் வரைக்கும் எல்லா சுப நிகழ்ச்சிகளுக்கும் தங்கத்தை பிரதானமா பயன்படுத்திட்டு வராங்க. திருமண நிகழ்வுக்கு இந்திய மகள்களை அலங்கரிக்கிறதே தங்கமா இருக்குது. அதனால தங்கத்தோட தேவைகளும் இந்தியாவில் அதிகமாயிட்டே இருக்குது. ஆனா தேசத்தோட நலன் கருதி இன்னும் ஒரு வருஷமாவது திருமண நிகழ்ச்சிகளுக்கு தங்கத்தை வாங்காதீங்கன்னு பொதுமக்களுக்கு அன்பு கட்டளையா பிரதமர் மோடி அவர்கள் தன்னோட தரப்பு விஷயத்தை வலியுறுத்தியிருக்காருங்க. இதோட சேர்த்து இந்தியாவில் ஓடுற லட்சக்கணக்கான வாகனங்களுக்கு பெட்ரோல் டீசலோட தேவையும் ரொம்ப அதிகமா இருந்துட்டு இருக்குது. ஈரான் போர் காரணமா கச்சா எண்ணெயோட வேலைன்றது தாறுமாற ஏறி இருக்குது. அதனால முடிஞ்ச அளவு இந்திய மக்கள் வாகனங்களை பயன்படுத்துறதையும் குறைக்கணும்னு பிரதமர் அவர்கள் கேட்டிருக்காருங்க. இப்படி இந்தியாவில் மேற்காசிய போர் எந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குதுன்னு பிரதமர் அவர்கள் பேசுனது மட்டும் இல்லாம தன்னோட வாகன அணிவகுப்புலையும் அவர் வாகனங்களோட அளவை குறைச்சிருக்காருங்க. தன்னோட பாதுகாப்பு வாகன அணிவகுப்புல 2 கார்களை மட்டும் பயன்படுத்துறேன்னு பிரதமர் அவர்கள் வீடியோ வெளியிட்டு முடிஞ்ச அளவு கார்களோட பயன்பாட்டை குறைங்கன்னு கேட்டிருக்காரு. நாட்டோட முக்கியமான பொலிட்டிக்கல் லீடர்ஸ்ல தொடங்கி அரசு அதிகாரிகளும் டீசல் பெட்ரோல் கார்களை குறைச்சி முடிஞ்ச அளவு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் பயன்படுத்துங்கன்ற மாதிரி இந்திய அரசாங்கம் கேட்டிருக்காங்க. இப்படிலாம் எனர்ஜி கிரைசிஸ் வந்து இந்தியாவில் தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குதுன்னு மோடி அவர்கள் சுட்டி காட்டுறது மட்டும் இல்லாம இப்ப இந்தியாவில் பெட்ரோல் டீசலோட விலையும் இந்திய அரசாங்கம் $3 வரைக்கும் அதிகப்படுத்தியிருக்காங்க. இதை நம்மளுக்கு கேட்கும் போது ரொம்ப அதிர்ச்சியா இருந்தாலும் மேற்காசிய போர் இந்தியாவில் நாளுக்கு நாள் பாதிப்பை அதிகப்படுத்திட்டு தாங்க இருக்குது. இனி வர நாட்கள்ல பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் அவங்களோட ஊழியர்களுக்கு கொரோனா காலத்துல இருந்த மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுக்கிற நடைமுறையை கொண்டு வரதுக்கு சாத்தியங்கள் அதிகமா ஏற்பட்டிருக்குதுங்க. இதோட சேர்த்து இந்தியாவில் பள்ளி கல்லூரிகளில் கூட ஆன்லைன் கிளாஸஸ் திரும்பவும் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகளும் இந்த மேற்காசிய போர் வந்து ஏற்படுத்தி இருக்குதுங்க. இனி வர நாட்கள்ல ஈரான் போர் இந்தியாவில் எனர்ஜி கிரைசிஸோட சேர்த்து எனர்ஜி லாக்டவுனை ஏற்படுத்தினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்க. அடுத்தடுத்த நாட்கள்ல இந்தியாவில் எந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சேனலோட வியூவர்ஸா இருக்கிற உங்ககிட்ட மட்டும் இல்லாம மக்கள்கிட்டயும் நான் சொல்லிக்கிறது என்னன்னா, முடிஞ்ச அளவுக்கு அடுத்த ஒரு வருஷத்துக்காவது உங்களோட வருமானத்துல இருந்து ஒரு பங்கை எடுத்து சேமிப்பா வைங்க. ஏன்னா பெட்ரோல் டீசலோட விலை எந்த அளவுக்கு உயரதோ அந்த அளவுக்கு விலைவாசியும் உயர்ந்துட்டு தாங்க போகும். திருமணம் மட்டும் இல்லங்க, எந்த சுப நிகழ்ச்சிகளை பண்ணாலும் அதோட செலவையும் முடிஞ்ச அளவு குறைக்க பாருங்க. ஈரான் போர் இந்தியாவோட விலைவாசி அதிகப்படுத்திட்டே போச்சுன்னா அது இந்தியாவோட எல்லா துறைகள்லயும் மறைமுகமா பாதிப்பை ஏற்படுத்திக்கிட்டே இருக்குங்க. இன்னி நிலைமைக்கு நீங்க ஒரு டீ கடைக்கு போய் டீ சாப்பிடனா கூட அங்க டீயோட விலை $25. அதுவே காஃபி எடுத்துக்கிட்டா நகரப்புறங்கள்ல $40-50 கூட விற்கிறாங்கன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு ஈரான் போர் ஒவ்வொரு வீட்டையும் இல்ல ஒவ்வொரு தனிநபரையும் பாதிச்சுட்டு இருக்குதுங்க. ஈரான் போரோட தாக்கம் இந்தியாவில் இந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கும்போது வளைகுடா பிராந்தியத்துல ஈரான் போர் எந்த கட்டத்துல இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எப்படியாவது ஈரான் நாட்டை அடி பண்ணிய வைக்கணும், அந்த நாட்டை சரணடைய வைக்கணும், அவங்க கிட்ட இருந்து எப்பாடுபட்டாவது அணு ஆயுத ஒப்பந்தத்தை போடணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதன் காரணமா தான் இப்ப வரைக்கும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து ஈரானோட போர்ட்டுங்களை சுத்தி அமெரிக்கா போட்டு வச்சிருக்கிற அந்த நேவல் பிளாக்கெட்டை எடுக்க மாட்டேன்னு அடம்பிடிச்சிட்டு இருக்காருங்க. கல்ஃப் ஆஃப் ஓமன் கடல் பகுதியில் அமெரிக்காவோட போர்க்கப்பலுங்க அணிவகுத்து நிற்கிறது ஈரானோட அரசாங்க தலைமைக்கும் ராணுவ தலைமைக்கும் எரிச்சலையும் கோவத்தை கொடுத்துட்டு இருக்கிறத நம்மளால வெளிப்படையா பார்க்க முடியுதுங்க. ஈரானோட ஐஆர்ஜிசி ராணுவம் வந்து அந்த வளைகுடா பிராந்தியத்தில் அமெரிக்க போர்க்கப்பலுங்க மேல அப்பப்ப சில ஏவுகணைகளை ஏவறது மட்டும் இல்லாம அந்த கடல் பகுதியில் வர மற்ற நாடுகளோட கப்பல்கள் மேலலாம் ஏவுகணைகளையும் ட்ரோன்ஸ்களையும் ஏவிட்டு இருக்காங்க. இதையே தன்னோட வாடிக்கையான வேலையா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஈரான் ராணுவன்றது இப்ப இந்தியாவோட கப்பல் மேல தாக்குதல் நடத்தி இந்தியாவோட கார்கோ ஷிப்பை கடல்ல மூழ்கடிச்சிருக்கிறதா குளோபல் மீடியாவா இருக்க ராய்டர்ஸ் வந்து
அதிகாரப்பூர்வமா செய்தி வெளியிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம்பவம் எப்படி நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கா ஈரான் போர் காரணமா இழுத்து மூடப்பட்டிருக்கிற ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் கடல் பகுதியில ஈரானுக்கு நட்பு நாடுகளா இருக்க ஒரு சில நாடுகளோட கப்பலுங்க மட்டும்தான் அந்த கடல் வழி பாதையை கடந்து போகுதுங்க. இந்தியாவுக்குமே ஈரானோட அதிபரா இருக்க பெசஸ்கியான் வந்து இந்திய கப்பலுங்க அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் கடல் பகுதியை கடக்கிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது, நாங்க அதுக்கு அனுமதி கொடுக்கறோம்னு ஈரான் அரசாங்கமும் சொல்லியிருந்தாங்க. அந்த அடிப்படையில தான் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் கடல் பகுதியில கத்தார், அதுக்கப்புறம் சவுதி அரேபியாவில இருந்து கச்சா எண்ணெய் மற்ற எல்பிஜி கேஸ் ஏத்திக்கிட்டு இந்தியாவோட கார்கோ ஷிப்புங்க மிகுந்த கவனத்தோட உச்சகட்ட போர் பதற்றம் நிறைஞ்சிருக்கிற அந்த கடல் வழி பாதையில சேஃபா இந்தியாவோட கார்கோ ஷிப்புங்க பயணிச்சுக்கிட்டு இருக்குதுங்க. இருந்தாலுமே அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் கடல் பகுதியில மிஸ் இன்ஃபர்மேஷன் காரணமா நட்பு நாடுகளோட கார்கோ ஷிப் மேலேயும் சில தடவை ஈரானோட ஐஆர்ஜிசி ராணுவம் தாக்குதல் நடத்திருக்காங்க. அப்படிதாங்க சில நாளுக்கு முன்னாடி இந்தியாவோட 2 கார்கோ ஷிப்புங்க மேல ஈரான் ராணுவம் மிசைல்ஸ்களை வச்சு தாக்குதல் நடத்தினாங்க. அதிர்ஷ்டவசமா அந்த கப்பல்ல இருந்த க்ரூ மெம்பர்ஸ் உட்பட யாருக்கும் எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படலங்க. இந்த தடவை கல்ஃப் ஆஃப் ஓமன் கடல் பகுதியில இந்திய கொடியோட பயணிச்சுக்கிட்டு இருந்த ஒரு கார்கோ ஷிப்பு மேல ஈரானோட புரட்சிகர காவல் படை ராணுவத்துக்கு சொந்தமான ட்ரோன் வந்து இந்த கப்பல் மேல தாக்குதல் நடத்தி இருக்குதுங்க. இந்திய கார்கோ ஷிப்பு மேல ட்ரோன் அட்டாக் நடந்த காரணத்தினால அந்த கப்பல் படிப்படியா கடல்ல மூழ்கின சம்பவமும் அங்க அரங்கேறிச்சுங்க. ஆனா அதிர்ஷ்டவசமா இந்த தாக்குதல்ல அந்த கப்பல்ல எந்த உயிர் சேதமும் ஏற்படலைங்க. கப்பல் கடல்ல மூழ்கிறதுக்கு முன்னாடியே ரெஸ்கியூ டீம் வந்து அந்த கப்பல்ல இருந்த 14 மெம்பர்ஸ்களையும் காப்பாத்திட்டாங்க. வளைகுடா பிராந்தியத்துல இந்தியாவோட கப்பல் ஒண்ணு ஈரான் ராணுவத்தால மூழ்கடிக்கப்பட்ட சம்பவம் அந்த பிராந்தியத்துல பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குதுங்க. அந்த கடல் பகுதியில இந்த சம்பவம் நடந்தப்ப ஈரான் நாட்டோட ஃபாரின் மினிஸ்டரா இருக்க அப்பாஸ் அராக்சியே டெல்லியில் தாங்க இருந்தாரு. உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், இந்தியா, ரஷ்யா, சீனா, தென்னாப்பிரிக்க நாடுகளை உறுப்பினர்களாக கொண்ட பிரிக்ஸ்னு ஒரு கூட்டமைப்பு இருக்குது. இந்த கூட்டமைப்பு அமெரிக்கா உட்பட மேற்கத்திய நாடுகளை எதிர்கொள்றதுக்கு ஒரு வலிமையான வளர நாடுகளை கொண்ட ஒரு பொருளாதார கூட்டமைப்பா இருக்குது. வருஷம் இந்த பிரிக்ஸ் மாநாடு நடக்கிறதும் வழக்கங்க. இப்போ இந்த பிரிக்ஸ் நாடுகளை சார்ந்த ஃபாரின் மினிஸ்டருங்க எல்லாம் டெல்லியில சந்திச்சு ஒரு மீட்டிங்கை நடத்தியிருக்கிறாங்க. என்னதான் இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்புல ஒரு 4 நாடுங்க தான் பிரதானமான நாடுகளா இருந்தாலும் எத்தியோப்பியா, அதுக்கப்புறம் ஈரான் மாதிரியான நாடுகளும் பிரிக்ஸ்ல உறுப்பினரா இருக்காங்க. அதன் காரணமா பிரிக்ஸ் நாடுகளோட கூட்டமைப்புல ஈரான் நாடும் வலிமையான ஒரு நாடா தாங்க இருக்காங்க. இப்ப ஈரான் ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி இந்தியாவில் இருக்கும் போதே இந்தியாவோட கப்பல் ஒண்ணு ஈரான் ராணுவத்தால தாக்கப்பட்டிருக்க சம்பவம் சம்பந்தமா அப்பாஸ் அராக்சி கிட்ட இந்தியாவோட ஃபாரின் மினிஸ்டரா இருக்க ஜெய்சங்கர் வந்து தன்னோட கண்டனத்தையும் பதிவு பண்ணியிருந்தாரு. அந்த கடல் பகுதியில என்னதான் நடந்ததுன்றதுக்கான விளக்கத்தையும் கேட்டிருந்தாருங்க. இப்படி நட்பு நாடா இருக்கும் போதும் இந்தியாவோட கார்கோ ஷிப் ஒண்ணு ஈரான் ராணுவத்தால தாக்கி கடல்ல மூழ்கடிக்கப்பட்டது சம்பந்தமா ஈரான் ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி என்ன விஷயத்த பேசியிருந்தாருன்னா, அமெரிக்காவோட போர் கப்பலுங்க அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் கடல் பகுதியை சுத்தி நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறதுனால அந்த கடல் பகுதியில ஒரு விதமான போர் பதற்றம் எந்த நிமிஷமும் இருந்துட்டு இருக்குது. ஈரான் நாட்டுக்கு சொந்தமான ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் கடல் பகுதி அமெரிக்காவோட கைகளுக்கு போகக்கூடாதுன்னு ஈரானோட ஐஆர்ஜிசி ராணுவம் முடிஞ்ச அளவு ராணுவ நடவடிக்கைகளையும் அங்க பாதுகாப்பையும் அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. அங்க கல்ஃப் ஆஃப் ஓமன் கடல் பகுதியில ஈரானோட போர்சஸும் எந்த நேரமும் பாதுகாப்பு பணியில இருக்கிறாங்க. சில நேரங்கள்ல மிஸ் இன்ஃபர்மேஷன் காரணமா இந்த மாதிரியான ட்ரோன் அட்டாக்ன்றது கடந்த 1 மாசமா நடந்துட்டு தான் வருது. அமெரிக்கா நடத்திக்கிட்டு இருக்கிற போர் காரணமா அதிக பிரஷருக்கு உள்ளா இருக்கிற ஈரான் ராணுவம் தவறுதலா தான் இந்தியாவோட கார்கோ ஷிப்பை அட்டாக் பண்ணிட்டாங்க. இனி வர காலங்கள்ல இந்த மாதிரி எந்த ஒரு சம்பவமும் நடக்காம நாங்க பாத்துக்கிறோம்னு ஈரானோட ஃபாரின் மினிஸ்டரா இருக்க அப்பாஸ் அராக்சி இந்தியா கிட்ட உறுதியா சொல்லிருக்காருங்க. இந்தியா வந்து ஈரான் அரசாங்கத்துக்கிட்ட கேட்டுக்கிட்ட ஒரே விஷயம் என்னன்னா, ஈரான் அமெரிக்கா போற நிரந்தரமா முடிவு கொண்டு வரதுக்கு ரஷ்யாவோட இணைஞ்சு இந்தியாவும் துணையா நிக்கிறதுக்கு எப்பவும் தயாரா தான் இருக்குது. இந்தியா மட்டும் இல்லாம உலகத்துல பல நாடுகளும் ஈரான் போர் காரணமா பெட்ரோல், டீசல், எல்பிஜி மாதிரியான அத்தியாவசிய பொருளுங்க சரியா கிடைக்காம தவிச்சுட்டு வராங்க. இது எல்லாத்தையும் கருத்துல கொண்டு அமெரிக்கா, ஈரான் நாடுங்க சீக்கிரமா போற முடிவு கொண்டு வரணும். அதோட சேர்த்து இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் கடல் பகுதியை உலக நாடுகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம திறந்து விடணும்னு இந்தியா ஈரான் கிட்ட திட்டவட்டமா சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிரச்சனைங்க ஒரு பக்கம் போயிட்டு இருக்க அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து பல வருஷத்துக்கு அப்புறம் இப்போ நேரடியா சீனாவோட தலைநகரா இருக்க பெய்ஜிங்ல வந்து தரையிறங்கியிருக்காருங்க. தன்னோட முதல் ஆட்சி காலத்துல ட்ரம்ப் வந்து பெய்ஜிங்ல நேரடியா சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்திச்சு பல ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திட்டு இருந்தாரு. இப்ப ஈரான் போர் நடந்துட்டு வர வேளையில ட்ரம்போட இந்த சீன பயணத்தை உலக நாடுங்க உன்னிப்பா கவனிச்சுட்டு வராங்க. மார்ச் மாசம் 2026 ட்ரம்பும் ஜி ஜின்பிங்கும் நேரடியா சந்திச்சிருக்க வேண்டியதுங்க. ஆனா ஈரான் போர் காரணமா அது தள்ளி போயிடுச்சு. இப்ப சீன தலைநகர் பெய்ஜிங்ல வச்சு சீன அதிபர் ஜி ஜின்பிங்க நேரடியா சந்திச்சு பேசியிருக்கிற அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து ஈரான் போர், அதுக்கப்புறம் தைவான் சம்பந்தமா பல விஷயங்களை காரசாரமா பேசியிருக்கிறாரு. ஈரான் போர் உலகம் முழுக்க பாதிப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறதுனால அடுத்த 2 வருஷத்துக்காவது வர்த்தக போரில் ஈடுபட வேணான்னு ட்ரம்ப் சீனா கிட்ட கேட்டிருக்காருங்க. இதுக்கு சீன அதிபர் ஜி ஜின்பிங் வந்து சீனா
ஈரான் நாடு கிட்ட இருந்து கச்சா எண்ணெயை தொடர்ந்து வாங்கிட்டு தான் இருக்கும். அதுக்கப்புறம் தைவானுக்கு அமெரிக்கா ஆயுதம் தரக்கூடாதுன்னு ஜி ஜின்பிங் ட்ரம்புக்கு நேரடியாவே மிரட்டல் விடுத்திருக்காருங்க. இந்தியாவோட கார்கோ ஷிப்பை ஈரான் ராணுவம் கடல்ல மூழ்கடிச்சிருக்கிறது சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. ஜியோ பாலிடிக்ஸ்ல முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு தகவலையும் விட்டுறாம நாங்க நிறைய ஆர்டிகல்ஸ் ரெஃபர் பண்ணி உங்களுக்கு வீடியோஸா கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. எங்களுக்கு சில நண்பர்கள் யூடியூபோட சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷன் QR கோட் மூலமா உதவி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் உதவ நினைச்சீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸை பயன்படுத்தி உதவலாம் ஃப்ரெண்ட்ஸ். மக்களுக்கு பயனுள்ள சில புத்தகங்களை நாங்க டேக்டு ப்ராடக்ட்ஸ் தான் கொடுத்துருக்கோம், அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. உலக பொருளாதாரத்தை பாதிக்கிற அளவுக்கு போர் நடத்திக்கிட்டு இருக்கிற வல்லரசுங்களோட அதிபருங்க போருங்களை கைவிட்டுட்டு மக்களுக்கான அடிப்படை தேவையா இருக்கிற கல்வி, உணவு, மருத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. அடுத்து ஒரு டிஃபென்ஸ் ஜியோ பாலிடிக்ஸ் தகவலோட நாளைக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது ஆல் இன் தமிழ்.